திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். கர்த்தருடைய நாமத்தில் இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனமானது நெருக்கம் நீங்குவதாக. இந்த நெருக்கம் நீங்குவதாக என்று நான் பார்த்த பொழுதே ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை வெளிப்படுத்தி காட்டினார். என்ன நெருக்கம் அப்படி, எந்த நெருக்கத்திலேருந்து நம்ம விடுவிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு தோணும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை காட்டினாரு. அது எபிரேயர் 12:1, ஹீப்ரூஸ் 12:1 இருக்கு. நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவமா இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நாம் பொறுமையோட ஓட கடுவோம். அப்ப இங்க என்ன நெருக்கம் கொடுத்துருக்கு? நம்மளை சுற்றி நெருங்கி நிற்குமா பாவம். பாவம் நெருங்கி நிற்குமா. அதை நம்ம இயேசுவை நோக்கி பார்த்து, நமக்கு ஒரு கோல் இருக்கு இல்லையா, நம்ம ஆண்டவரிடத்துல போகணுங்கிறதுக்கு தான் நம்ம எவ்வளோ காரியங்களை விட்டு கொடுத்து இந்த வாழ்க்கையில மற்றவங்களை போல அல்லாதபடி நம்ம தனியாக வேற விதமாய் நாம் வாழ்கிறோம். அந்த நம்மளை கண்டிப்பா உலகத்துக்குள்ள அநேக பாவங்கள் சுற்றி இருக்கு. அந்த பாவங்கள்ல இருந்து நாம விடுதலை பெறணும், நாம நீங்கணும். அப்படின்னா என்ன செய்யணுமா? இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம் இல்லாம இருக்காது, சுற்றி நெருங்கி பாவம் இருக்கும். அந்த பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்யணுமா? அதை தள்ளி விட்டு நமக்கு நியமித்திருக்க பாதையில இயேசுவை பார்த்து ஓடணும். இதுதான் என்னுடைய கீவேர்ட், இதுதான் இந்த வசனம். இப்ப நெருங்கி நிற்கிற பாவம் என்னன்னா, நிறைய பாவங்கள் நம்ம சுற்றி இருக்குது இல்லையா? இச்சை, விபச்சாரம், பொருளாசை, கோபம், என்ன சொல்லலாம், எல்லாம் இன்பமான காரியங்கள், தேவையில்லாதது, டிவி, செல்போன், மீடியா, இப்படி நிறைய காரியங்கள் நமக்கு ஒரு பாவத்துக்கு கொண்டு போறதா இருக்கு. அந்த பாவத்துக்கு கொண்டு போறதை நம்ம என்ன செய்யணுமா? தள்ளி விடணுமா? நான் பைபிள்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், ஒரு ராஜாவோட வாழ்க்கையை எடுத்திருக்கேன். அந்த ராஜாவுக்கு பாவம் எப்படி வந்துச்சு, அந்த பாவத்துல இருந்து அவர் எப்படி அந்த பாவத்தை தள்ளி விட்டு ஓடிட்டாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி விளக்க பார்க்கிறேன். சரியா? மனேசேன்னு ஒரு ராஜா இருந்தாரு. அது நீங்க 2 நாளாகமம் 33:12 எடுத்தீங்கன்னா அந்த 12ஆம் வசனத்துல இப்படி இருக்கு. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இந்த மனேசன் என்ன பண்ணா? ஏதோ பாவம் செஞ்சுட்டான், தப்பு பண்ணிட்டான். அவனுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்துருச்சு, ராஜாவுக்கே நெருக்கம் வந்துச்சு. அவன் சொல்றான், அவனுடைய வார்த்தையில அறிக்கையிடுறான். என்னன்னு அறிக்கை எடுக்கிறான்? அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான். ஏசப்பா, ஆண்டவரே, தேவனே அப்படின்னு அவன் கெஞ்சுறான். ஒண்ணு. 2வது, தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்னாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். மிகவும் தேவனுக்கு முன்னாக தன்னை தாழ்த்தினான். அவ்வளவு பெரிய ராஜா தன்னை தாழ்த்தினான். சரி, இப்ப நம்ம அவனுக்கு ஒரு நெருக்கம் உண்டாச்சுன்னு பார்த்தோம். இந்த வசனத்தின் மூலம் நெருக்கத்துல கூப்பிடுறான். என்ன நெருக்கம் உண்டாச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இந்த மனேசன் ஆண்டவரோட பார்வைக்கு பொல்லாப்பு செய்தான், பொல்லாப்பான காரியங்களை செய்தான். என்னன்னா, அவன் தன் தகப்பன் எசேக்கியா ஆலயத்தை கட்டினாரு, ஆலயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, பலிபீடங்களை கட்டினாரு, எல்லாம் செய்தான். இன்னும் சின்ன வயசுல நீங்க 1ஆம் வசனம் எடுத்தீங்கன்னா 2 நாளாகும் 33:12 தான் இந்த நெருக்கத்தை அவர் சொல்றாரு. ஆனா இங்க நீங்க எடுத்தீங்கன்னா முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மனேச ராஜாவா இருக்கும்போது 12 வயசு தான். அதுக்கப்புறம் அவன் 50 வருஷம் அரசாண்டான். இந்த நாட்கள்ல தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணானா, ஆலயத்தையே கெடுத்துட்டான். ஆலயத்தை அவங்க அப்பா கட்டி வச்ச பலிபீடத்தை எடுத்துட்டான். பாகாலுக்கு பலிபீடம் கட்டினான். எல்லா விக்கிரத்தையும் கொண்டாந்து தேவனுடைய எல்லா காரியத்தையும் அப்புறப்படுத்திட்டு அந்த ஆலயத்துல விக்கிரகத்தை வச்சான்.
அவன் எல்லா விக்கிரகத்தையும் அப்படி வச்சப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ரொம்ப ஜாலியா எல்லாத்தையும் பெருசா செஞ்சிட்ட மாதிரி அவன் நினைச்சிட்டான். ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரை தள்ளி விட்டுட்டு வேற ஒன்ன கொண்டாந்து வச்சுட்டான், விக்கிரகத்தை கொண்டாந்து வச்சுட்டான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன விக்கிரகம் உங்க இருதயத்துல இருக்கு? நாம தான் ஆலயம். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அதை நான் உங்களுக்கு பின்னால விளக்குறேன். இப்ப நீங்க இதை பாருங்க. இந்த ராஜாவை பத்தி முடிச்சிருவோம். இந்த ராஜா என்ன பண்றான்? ஆலயத்துல பலிபீடம் கட்டி, பாகாலுக்கு பலிபீடம் கட்டி, வேற தேவர்கள் அல்லாத தேவர்களை கொண்டாந்து உள்ள வச்சு வணங்கி அவங்களோட எல்லா கூட இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. அப்போ ஆண்டவர் வைராக்கியம் உள்ள தேவன், ஆண்டவர் கோபாக்கினைக்கு ஆளாயிட்டான். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அவன் மேல கோபப்பட்டு எவ்வளோ நாள் சுமூகமா போயிட்டு இருந்த அவனோட வாழ்க்கையில ஆண்டவர் அசீரியாக்களை அனுப்பிச்சாரு. அசீரியா சேனை வந்துருச்சு. என்ன பண்ணாங்க? அப்படியே இந்த மனசைய பிடிச்சி கட்டி முள்ளுனால சுத்தி, அந்த வசனம் இருக்கு பாருங்க, 33 மோசையை கொண்டு கொடுத்த சகல நியாய பிரமாணத்தின் கட்டளைகளும் நியாயங்களுக்கும் ஒத்தபடி அவர்கள் நான் கற்பித்தங்கள் எல்லாம் அவர்கள் செய்யும் சாவதானமாய் இருந்தார்களே, அதில் நான் இனி அவர்களை காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்தை விலக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? கர்த்தர் மனசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அவங்க கீழ்ப்படியில. ஆண்டவர் முதல்ல பேசினாரு, இட் இஸ் ராங், திஸ் இஸ் தப்பு, எனக்கு கோபம் வருது, இதை செய்யாத, நீ செய்யக்கூடாத காரியத்தை நீங்க செய்யற அப்படின்னு அந்த ஜனங்கள் இடத்துல பேசினாங்க. ஆனா அவங்க கவனிக்கவே இல்லை, அவங்க சட்டம் பண்ணவே இல்லை. அப்ப அங்க சொல்ல, ஆகையால் கர்த்தர் அசீரியா ஜனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனசையை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். சோ சிறை பிடிச்சிட்டாங்க. எப்படி சிறை பிடிச்சாங்க பார்த்தீங்க? முள்ளு குத்துது, வெண்கல கம்பியால கட்டிட்டாங்க ஒரு பெரிய ராட்சாத. ஏன்? ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஆண்டவரை தள்ளி விட்டுட்டு விக்கிரத்தை கொண்டு வந்துட்டான். இதனாலதான் அவனுக்கு இந்த தண்டனையில தான் அவன் என்ன சொல்றான்? அப்புறம்தான் உணர்வடைகிறான். இப்போ தன்னோட நான் தப்பு செஞ்சுட்டேன், எங்க அப்பா செய்ததெல்லாம் நான் தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு விரோதமா உங்களோட சமூகத்துல இருந்து விலகி போயிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் நெருக்கப்படுவேன். அவன் கஷ்டப்படுறான்ப்பா, முள்ளு குத்துது, வெங்கல கம்பி கட்டி இருக்கு, நகரவே முடியல. அவனால நகரவே முடியாம இருக்கிறவன என்ன செய்வான்? கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான். அப்பா பிதாவே, நான் உனக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, கெஞ்சுறான். அப்புறம் அவன் தேவனுக்கு முன்பாக, பிதாக்களுடைய தேவனுக்கு முன்பாக ரொம்ப தாழ்ந்து போனான்னு சொல்லல, மிகவும் தன்னை தாழ்த்தான், ரொம்ப தாழ்த்தினான். அப்ப ஆண்டவர் இரக்கம் கொண்டு என்ன செய்யறாரு? அவனை விடுவிச்சு அவனை திரும்பவும் ஜெருசலேம் கொண்டு வந்துறாரு. இவங்கெல்லாம் பாபிலோனை கொண்டு போயிட்டாங்க அவனை, மனசை அவன் திரும்பவும் அவனுடைய இடத்துக்கே கொண்டு வந்துட்டார். இவன் செய்த பாவம் என்ன? இவன் செய்த தப்பு என்ன? தேவனையே விட்டுட்டு விக்கிரத்துக்கிட்ட போயிட்டான். நாம நினைக்கிறோம் ஆலயத்துல பெரிய சிலை வச்சு அதுக்கு பூ போட்டு கும்பிட்டாதான் விக்கிறோம் நினைக்கிறோம். இல்லைங்க, இல்லை. இந்த நீங்க இப்போ எடுத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 3:16-17 1 கொரிந்தியர் 3:16-17 பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் யாரு ஆலயம். கட்டுன கடித்தல இருக்கிறத விட ஆண்டவர் நமக்குள்ளேயே தான் இருப்பாருங்க, நம்மகிட்டயே தான் இருக்கிறாருங்க. அப்போ அந்த ஆண்டவரை நம்ம என்ன பிடிச்சிக்கணும்? பற்றி பிடிச்சிக்கணும். அந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். ஒருவர் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோடு ரட்சிக்கப்படான், அதுவும் அக்கினி இல்லாமல் தப்பின போது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். வசனம் என்ன சொல்றது? நீங்களே அந்த ஆலயம். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய
ஆலயம். நம்ம ஆலயத்துல ஆண்டவர் தங்கி இருக்கிறார். அவர் தள்ளிட்டு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஒரு இச்சையான பாவம் வச்சிருக்கிறீங்களா? இந்த காலத்துல வாலிப பிள்ளைங்க துணிகரமா என்ன செய்யறாங்க? ஒரு பெண்ணை விரும்பிட்டா ஜீவனுள்ள தேவனையே தள்ளிட்டு விக்கிரகத்துக்கு போயிடுறாங்க. ஒரு என்ன செய்யறாங்க? செல் எடுத்து என்ன செல்ல தான் பாக்குறாங்க. யாராவது கெஸ்ட் வந்தா அவங்களால அட்டென்ட் பண்ண முடியல. They are getting irritated by seeing the visitors and the relatives. ஏன்னா அவங்க அந்த இச்சையா அதுல அடிக்ட் ஆயிடுறாங்க. செல்லுலையும் வீடியோலையும் சீரியல்லையும் அடிக்ட் ஆயிடுறாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நடுவில் யாராவது வந்தா they are getting it. அந்த அளவுக்கு விக்கிரகத்தை கொண்டு போய், இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற விக்கிரகம். இந்த விக்கிரகத்தை உங்க ஆலயமாக சரீரத்துக்குள்ள கொண்டு போயிட்டீங்க, தேவனுடைய கோபாக்கின வரும். தேவன் தண்டிச்சிருவாரு. மன்னிப்பார். மன்னிக்கிற தேவன். எப்ப மன்னிப்பாரு? நீ கெஞ்சி அழுது தப்பு செஞ்சிட்ட சுவாமி, என்ன ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அவர் முன்னால நீ தாழ்த்தினா என்ன விக்கிரமா இருக்கு உன் இருதயத்துக்குள்ளன்னு உனக்கு தான் தெரியும். உங்க அம்மா அப்பாக்கோ உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ தெரியாது. என்ன இருதய குடிகாரனா? பீடி குடிக்கிறியா? சிகரெட் குடிக்கிறியா? என்ன இருக்கு? யாருக்கு தெரியாம என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை கேட்கிறார் ஆண்டவர். கெஞ்சி அழுது நீ என் பக்கம் வந்துரு, என் ஆலயத்தை கெடுக்காத, நான் கோபம் அடைந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. கோபம் வந்துடும் தேவனுக்கு. கோபம் வர விடாதீங்க. நீங்க கெஞ்சி ஆண்டவர்கிட்ட மனத்தாழ்மையாய் வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாய் வைப்பார். செய்வோமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திர சுவாமி. நாங்கள் எத்தனையோ காரியங்கள் இது பாவம் இல்லை என்று நினைச்சிட்டு இருக்கோம். எங்களை அடிக்ட் பண்றது, எங்களை அரெஸ்ட் பண்றதெல்லாம் பாவம் தான் சுவாமி. அதனால நாங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் உங்க பின்னால திரும்ப எங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தை அறிவித்து நீங்க கிருபை செய்ய வேண்டுமா? உங்க வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you.